நல்ல டேஸ்டா ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல பொடலங்காய் கூட்டு சிம்பிளாவும் ரொம்ப ஈஸியாவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பொடலங்காய் உடம்புக்கு குளிர்ச்சியை தரதுனால ரொம்ப ஹீட் பாடியா இருக்கிறவங்க அடிக்கடி சேர்த்துக்கணும். பொடலங்காய் கூட்டுங்கிறது நம்மளோட பாரம்பரிய உணவு. அதை கரெக்டான பதத்துல பருப்பு நல்லா வெந்து பொடலங்காய் குழையாம ரொம்ப டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு ஃபுட் இந்தியன். கடலைப்பருப்பு 100 கிராம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு மூழ்கிற அளவு தண்ணியை ஊற்றி ஒரு 1 hour ஊற விடுங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷான பொடலங்காய் 500 கிராம் அளவு இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். மேலே உள்ள தோலை லைட்டாக சுரண்டி விட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே உள்ள தோலை சுரண்டி போடணும்னு அவசியம் இல்லை. வேணுங்கிறவங்க பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் இப்படித்தான் லைட்டாக மேலே உள்ள தோலை சுரண்டி யூஸ் பண்ணுவேன். உள்ளே இருக்கிற விதையை எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேஸை ஆன் பண்ணிட்டு குக்கரை வச்சுக்கோங்க. அதில் ஊற வச்ச கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்ச பொடலங்காயையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பொடலங்காயை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கியூபாகவும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப பொடியாக கட் பண்ணக்கூடாது. அப்படி கட் பண்ணால் குழஞ்சி போயிடும். வேக வைக்க 3/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம், இந்த அளவு சேர்த்தா போதும். இந்த அளவு தண்ணியிலேயே பருப்பு காய் எல்லாம் வெந்துடும். தண்ணி குக்கரில் வைக்கிறதுனால அதிகம் சுண்டி வராது, அதனால தான் அளவாக தண்ணி வச்சுக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த 2 விசிலே போதும், அதிலே பருப்பு காய் சூப்பராக வெந்துடும். 2 விசில் விட்டு ஆறின பிறகு குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். பொடலங்காயும் பருப்பும் கரெக்டான பதத்தில் சூப்பராக வெந்திருக்கு. காய் குழஞ்சு போகாமல் பருப்பு நல்லா ஒன்றா தெரிகிற மாதிரி சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ கூட்டுக்கு தேவையான தேங்காய் மசாலாவை அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகா 2 போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா போடுறதுனாலும் போட்டுக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ திரும்பவும் கேஸை ஆன் பண்ணிட்டு வேக வச்ச பருப்பு பொடலங்காய் குக்கரை வச்சுக்கணும். இதில் நம்ம அரைச்ச தேங்காய் மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூட்டுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு கொதிச்சு வரணும். கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் தாளிக்கிறதுக்கு பானையை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. சூடானதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக உங்களுக்கு வேணுங்கிற ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை கொஞ்சம், வரமிளகாய் 2, சின்ன வெங்காயம் 6 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வணக்கி விடுங்க. இப்போ தாளிப்பில் 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணணும். வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும், ஜீரணத்துக்கும் ரொம்பவே நல்லதும் கூட. நல்லா வணக்கி விடுங்க. இந்த மாதிரி வெங்காயம் வணங்கினதுக்கு அப்புறம் குக்கர்ல இருக்கிற கூட்டை இதுல ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல சூப்பரான தாளிப்போட கூட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நார் சத்துள்ள பொடலங்காய் கூட்டு மணக்க தயாராயிடுச்சு. ரொம்ப டேஸ்டான ரெசிபி இது. சீக்கிரமா செஞ்சிடலாம். சமையல் தெரியாதவங்க கூட இதை பார்த்து குயிக்காகவும் டேஸ்டாகவும் செய்ய முடியும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. பொடலங்காய் குடலை க்ளீன் பண்ணுறதுனால நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணும். இதை ஒயிட் ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ரச சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப கம்மியான ஆயில் யூஸ் பண்ணி செய்கிற ஹெல்த்தியான டிஷ் இது. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம். ஒரு தடவை சாப்பிட்டா திரும்ப விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான், பொடலங்காய் கூட்டு ரெடி. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ட்ரிபிள்எஸ் பண்ணுங்க. ட்ரிபிள்எஸ்னா என்னன்னு கேக்குறீங்களா? சப்ஸ்கிரைப், ஷேர், சப்போர்ட். தேங்க்யூ.